இது தேர்ஸ்டேயோடைய மினி விளாக் தான். காலையிலேயே ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டு என்னோட டேவை வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து நிறைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதை துவையல் மாதிரி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, தனியா, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி, அலசி வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துருந்தேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு போட்டு அரைச்சி வச்சிருந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். அதே கடாயில் ரைஸ் போட்டு பாப்பாக்கு லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்க்கும் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. வாரம் வியாழக்கிழமை நானும் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு போயிட்டு பைரவருக்கு வந்து விளக்கு போட்டுட்டு வந்துட்டே இருந்தோம். இந்த வாரம் வந்து போக முடியல. சரி வீட்லயே வந்து அவரை நினைச்சிட்டு விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு சிவப்பு திரி போட்டு நல்ல விளக்கும் வந்து ஏற்றிட்டேன். அம்ராணி புகையும் வீடு முழுக்க காமிச்சிட்டு பூஜை அறையிலும் காமிச்சிட்டு நல்லபடியாக பூஜையும் வந்து பண்ணியிருந்தேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.